ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நிஃப்டி பேங்கும் நிஃப்டி ஆட்டோவும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 49 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 23,366 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 116 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 74,243 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 188 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 54,496 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 290 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 29,010 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 21 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 26,165 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 8,776 கோடிக்கு நெட் செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 9,133 கோடிக்கு நெட் பயர்ஸ் இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 8,776 கோடிக்கு நெட் செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் செல்லர்ஸ் இருந்திருக்காங்க, டிஎஸ் பயர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. டாடா மோட்டார்ஸோட அந்த எக்ஸ்பேன்ஷன், குறிப்பாட்டு அவங்க இவாக்கோ பார்த்தீங்கன்னா அக்யூஷன் பண்ணுறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லேயும் இவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும். கண்டிப்பாட்டு குளோபல் லெவல்லையும் உங்களோட பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த அக்யூசிஷனுக்கு அப்புறம், இந்த இவாக்கோ அக்யூசிஷனுக்கு அப்புறம் 4th குளோபல் லார்ஜஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் மேக்கிங் கம்பெனியாட்டி இவங்க மாறிடுவாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் குளோபல் லெவலில் 4th பொசிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி டாடா குழுமத்தோட தலைவராக இருக்கிற என் சந்திரசேகரன் அவர் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அக்யூசிஷன் விரைவில் கம்ப்ளீட் ஆகும். இது மூலமாட்டு அவங்களோட ரெவன்யூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் குளோபல் லெவலில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம், டீலர்ஷிப் பார்ட்னர்ஸை இன்னும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2017 இந்த குரூப்போட டோட்டல் ரெவன்யூ $100 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நேற்று தான் நம்ம ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நேற்று அன்னைக்கு காலையில் அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். காலையில் உள்ள வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஓஎஃப், ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இடிஎஃப் எஃப்ஓஎஃப் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பெரிய அளவிலான இந்த கோல்டு இடிஎஃப்பில் வர முதலீடுகளை இப்போதைக்கு நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோம், ஃபர்தர் அப்டேட் வரது வரைக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தொடரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. எது ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இடிஎஃப், இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இடிஎஃப் எஃப்ஓஎஃப் இவங்க 2 பேரும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி இப்போ ஐசிசிஐ ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டும் ஐசிசிஐ ப்ருடென்ஷியல் கோல்டு இடிஎஃப்பில் வர சப்ஸ்கிரிப்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 25 கோடிக்கு மேலே வர முதலீடை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனை அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுக்கு அப்புறம் செகண்ட் ஃபண்ட் ஹவுஸை இந்த அப்டேட்டை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன மாதிரி முடிவுனா, எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு பெட்டர் ஒப்பீனியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது மாதிரி இவங்களும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்தர் நோட்டீஸ் வரது வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 25 கோடிக்கு மேலே உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் அக்செப்டபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கோல்டு இடிஎஃப் அந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் கிடையாது அப்படின்னு செபியே சொல்லியிருந்தாங்க. நான் அப்போவே உங்கள்ட்ட சொன்னேன், கோல்டு பீஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா பேசாமல் ஃபிசிக்கல் கோல்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி இல்லைனா ட்ரஸ்டபுளாக இருக்கிற சில கம்பெனிஸ், தங்கமயில், டிஜி கோல்டு அது மாதிரி போங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ இந்த இடிஎஃப்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது பெட்டர் ஆகிட்டு எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இடிஎஃப்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீலோட யூகே டாடா ஸ்டீல் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லோ கார்பன் ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் அந்த போர்ட் டால்போர்ட் சைட்டில் ஃபயர் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெருசாக எந்த வித டேமேஜஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்ஸ்டான்ஷியல் டேமேஜஸ், பட் பெருசாக ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேஷுவாலிட்டிஸ், அதாவது எந்த வித உயிர் சேதமும் இல்லை அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் இவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஷேர் பர்சனல் வெஹிக்கிளில் 20% அட்டைன் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுறாங்க. அதுக்கு வேண்டி 2030 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 25,000 கோடி அளவுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா மாருதி சுசுகியோட மார்க்கெட் ஷேர் 43% அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ஷேர் டாடா மோட்டார்ஸுக்கு 13 to 14%, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மஹேந்திரா பார்த்தீங்கன்னா 14% இருக்கிறாங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் எப்படியாவது கேப்சர் பண்ணுறதுக்கு டாடா மோட்டார்ஸ் போட்டி போடுறாங்க. பட் அது மாதிரி பர்சனல் வெஹிக்கிளில் டாடா மோட்டார்ஸ் கைவசம் போகுமா அப்படிங்கிறது ஒரு $1 million கொஸ்டின் தான். ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலி இவங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ், ஹியூண்டாயும் ஒரு பக்கம் காம்படிஷன் கொடுப்பாங்க. ஸோ யார் செகண்ட் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அம்புஜா சிமெண்ட்ஸுங்கிறது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோடது. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஏசிசி கூட மர்ஜ் பண்ணுறதுக்கு. எந்த வித அட்வர்ஸ் அப்சர்வேஷன் இல்லாமல் அந்த மர்ஜருக்கு
கிளியரன்ஸ் கொடுத்துருக்கதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓரியன்ட் சிமெண்ட் இந்த கம்பெனிக்கும் NSE and BSE வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அம்புஜா சிமெண்ட்ஸ் கூட மர்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மூலமாட்டு 100 ACC ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 328 அம்புஜா ஷேர்ஸ் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 ஓரியன்ட் சிமெண்ட் ஷேர் உங்கள்கிட்ட இருக்குன்னா 33 அம்புஜா சிமெண்ட் ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாடா ட்ரஸ்ட்டு அதில் வந்து ஏதோ சேரிட்டி கமிஷனரில் வந்து ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா ட்ரஸ்ட் சம்மந்தமாட்டு. ஏன்னா ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சில இல்லீகலை ஃபேஸ் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் 8ஆம் தேதி அவங்க மீட்டிங் வச்சுருக்கிறாங்க, ட்ரஸ்டீஸ் மீட்டிங். இதில் வந்திருக்க அப்டேட் படி பார்க்கும்போது சார் தரோபுஜி டாடா ட்ரஸ்ட்டு அவங்க மேலே தான் அந்த கம்ப்ளைண்ட் ஃபைலாக இருக்குது போல். அந்த ட்ரஸ்ட் மேலே ஆக்சுவலி கிட்டத்தட்ட 833 ஷேர்ஸ் வந்து அதாவது டாடா சன்ஸோட 833 ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. நவாஜ்பாய் ரத்தன் டாடா ட்ரஸ்ட்டு அதிலிருந்து நாவல் ஹெச் டாட்டாக்கு ஜான்வரி 1989 அந்த டைமில் 833 ஷேர் ஆஃப் டாடா சன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து 4 டிகேட்ஸ்க்கு முன்னாடி உள்ள பிரச்சனை. பட் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இந்த கம்பெனிஸ்லாம் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2.15 லேக் அளவுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது நெக்ஸா கார்ஸுக்கு. பலினோ, ஃப்ரெனக்ஸு, கிராண்ட் விட்டாரா, இன்விக்டோ இந்த மாதிரி கார்ஸுக்கு எல்லாமே இந்த பெனிஃபிட் இருக்குது. இன்விக்டோவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2.15 லேக் அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க இந்த மாதத்தில். ஸோ மாருதி சுசுகியில் கார் வாங்க ஆசைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மாதிரி டாடா ட்ரஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலிகேஷன்ஸுக்கு வந்து அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. லீகலாக நாங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா பர்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து டாடா ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மாதிரி டாடா ஹேரி ரீவிக்கு வந்து 2.75 லேக் அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஜூனில். ஸோ டாடா மோட்டர்ஸில் கார் வாங்க ஆசையாக இருக்கிறவங்க இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா கார் கம்பெனிஸும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னோட கண்ணில் போட்டது இந்த 2 கம்பெனிஸோடது, மாருதி சுசுகி, டாடா மோட்டர்ஸில் ஹேரி ரீவிக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. கர்வ் விவிக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.35 லேக் அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. கர்வ் விவியில் வந்து 3.35 லேக் அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹேரி ரீவிக்கு 2.75 லேக் அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ் பஞ்ச் ஈவிக்கு வந்து 1.45 லேக் அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. 95,000லேருந்து 1.45 லேக் அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. டியாகோ ஈவிக்கு 65,000 to 1.45 லேக் அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸான் ஈவிக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ் அளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. LIC இவங்க மாருதி சுசுகியில் கிட்டத்தட்ட 68 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதில் LIC வந்து மாருதி சுசுகியில் அவங்களோட ஹோல்டிங் 5% ஓனர்ஷிப்பை வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. LIC வந்து மாருதி சுசுகியில் மட்டுமே 5% ஓனர்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 67.61 crore ஷேர் 67.61 ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து மாருதி சுசுகியில் 13,064 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வச்சு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. 1.57 crore ஷேர் கிட்டத்தட்ட 4.989% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ அது வந்து 5.006% இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாருதி சுசுகியில். ஆனால் மாருதி சுசுகி ஒரு மாதத்தில் 3% விழுந்திருக்கு. 26ல் பார்க்கும்போது 22% டவுன் ஆகிருக்கு. இது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. LIC வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அலம்பிக் ஃபார்மசூட்டிகல்ஸுக்கு US எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பிளாக் பஸ்டர் ட்ரக்குக்கு. ஸோ அது வந்து ஹாலோபெரிடியல் டேப்லெட்ஸ், சைக்காட்டிக் டிசார்டர் அண்ட் டெரட்டிவ் டிசார்டர் இதை ட்ரீட் பண்ணதுக்குள்ள ட்ரக்கு US எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ US மார்க்கெட்டில் $27 மில்லியன் அளவுக்கு இதோட சேல்ஸ் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு அலம்பிக் US ஜெனரிக் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அலம்பிக் ஃபார்மசூட்டிகளை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் ட்ரக் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. NTPC ப்ளஸ் UPRUNL இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணுறாங்க. மெகா பவர் ப்ராஜெக்ட் 2400 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டும் அவங்களோட கெப்பாசிட்டி 2 into 660 மெகாவாட் to 3 into 800 மெகாவாட் இப்படி 2 கான்ட்ராக்ட் 50:50 ஜாயின்ட் வெஞ்சர். NTPCயும் மேஜா உர்ஜா நிகம் பிரைவேட் லிமிடெட் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறாங்க NTPC UPRUNL. ஸோ இது வந்து NTPCக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மீஷோ ஆக்சுவலி இவங்களோட லாஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1391 கோடியாக இருந்த லாஸு இப்போ 166 கோடியாக குறைஞ்சிருக்கு. நெட் லாஸ் 88% ரெடியூஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3531 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மீஷோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ப்ரீமியர் எனர்ஜிஸ் இவங்க 12,500 கோடி ஒர்த் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரோக்ராம் வந்து சோலார் மேனுஃபேக்சரிங் அந்த செக்மெண்ட்டில் போடுறாங்க.
ஸோ இதில் வந்து பேட்டரி மேனுஃபேக்சரிங்கும் வருது. ஸோ அவங்க வந்து பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ணி வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ப்ரீமியர் எனர்ஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லூப்பின் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரக்குக்கு அப்ரூவல் கிடச்சிருந்துச்சு. நான் அது உங்கள்ட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். அது வந்து நியோவாஸ்குலர் ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷன் அந்த பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள ட்ரக்கு. இதை பேஸ் பண்ணி அதோட நேமும் பார்த்தீங்கன்னா ரானுலோஸ்பெக் பயோசிம்லர் ரெஃபரன்சிங் லெசன்டிஸ் அதை பேஸ் பண்ண ட்ரக்கு. சிட்டி வந்து லூப்பினுக்கு டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க பைக்கால் 2540 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லூப்பினை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.